அரசியல் என்றால் மிகப்பெரிய தியாகம் வேண்டும். நான் சொல்கிறேன் அது யாருடைய தியாகம் என்று. நீங்கள் ஒரே ஒரு கேள்விக்கு நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்கள். இரட்டை இலை என்றால் யார், அதை சொல்லுங்கள். ஒரு இலை புரட்சித் தலைவர், இன்னொரு இலை எனக்கு தெரிஞ்ச அவருடைய தொண்டர்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வெரி குட், நல்ல ஆன்சர் தான். ஆனால் இன்னொரு இலை அப்படி இல்லை. ஒரு இலை புரட்சித் தலைவர், இன்னொரு இலை டாக்டர் கலைஞர் கருணாநிதி. எனக்கு மனசுக்குள்ளே அப்படி இருந்தது. இருந்தாலும் அதுதான் கட்சி அப்படி இருக்கும்போது இன்னொரு தலைவரை சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால அதுதான் கரெக்ட் தவிர்த்தேன் நான். இரட்டை இலையில் ஒரு இலை புரட்சித் தலைவர், இன்னொரு இலை கலைஞர் கருணாநிதி. இரண்டு நண்பர்கள், தொடக்க அரசியலிலிருந்து வந்தவர்கள். பார்த்தார்கள், ஒரு முறை ஜெயித்தார்கள், டிசால்வ் செய்யப்பட்டது. மறுமுறை போராடி ஜெயித்தார்கள், மிசா, அடக்குமுறை, என்னெல்லாமோ ஏவப்பட்டது. யோசித்தார்கள், இவ்வளவு போராடி இந்த நாட்டை நாம் கைப்பற்றி இருக்கிறோம், ஒரு முறை தோற்றால் கூட அந்நியன் மீண்டும் வந்து விடுவான், நம்மால் எழுந்து கொள்ளவே முடியாது, ஜெயிலுக்குள் ஒவ்வொரு தொண்டர்களையும் போட்டு அடித்து நொறுக்குகிறார்களே, என்ன செய்வது? இரண்டு நண்பர்கள் யோசித்தார்கள். தோற்றாலும் நாம் தான் இருக்க வேண்டும், ஜெயித்தாலும் நாம் தான் இருக்க வேண்டும். முடிவு செய்தார்கள். நண்பர்கள் எதிரிகளாக மாறினார்கள். நான் வேறு கட்சி, நீ வேறு கட்சி. இன்னும் சில உதிரி வாக்குகளையும் ஒன்றுக்குள் சேரும்படி அவர்கள் செய்தார்கள். இரண்டாக இரு நண்பர்கள், ஒன்றாக இருந்த மந்திரிகுமாரியிலிருந்து ஒன்றாக இருந்த இரு நண்பர்கள் உடைந்தார்கள். நாட்டுக்காக, மக்களுக்காக. அதுக்கு பேர் தான் தியாகம். உடைவதை போன்ற ஒரு பாவனையை உண்டு பண்ணினார்கள். அதற்கு பெயர் தான் தியாகம். கடைசி வரை எதிரிகளாக பாவித்து கொண்டார்கள். அதற்கு பெயர் தான் தியாகம். மக்களுக்காக. ஜெயித்தாலும் தமிழ்நாடு தான், தோற்றாலும் தமிழ்நாடு தான். கொள்கையில் அவர்கள் ஒன்றாக நின்றார்கள். இன்றைக்கு வரை அப்படித்தான் இருக்கிறது. இதை புரிந்து கொள்ளுங்கள். இரட்டை இலை என்றால் ஒரு இலை புரட்சித் தலைவர், ஒரு இலை கலைஞர்.